ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? நான் கொஞ்சம் 5:15க்கு எழுந்து உள்ள கிச்சன்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் கதவு திறந்தேன் ஒரு 6:15 மேல. ஏன்னா பனி பெஞ்சுட்டே இருக்கு. நான் 5:15க்கு எழுந்து இந்த ஜூஸ்க்கான காய், அரிசி ஊற வைக்கிறது, தேங்காய் பால் இன்னைக்கு ஏன்னா புலாவ் நேத்தி வந்து வெஜிடபிள் ரைஸ் குடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் புட்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்தலையாம். இன்னைக்கும் கேட்டாங்க. சரி நேத்தியும் செஞ்ச வெஜிடபிள் ரைஸே செய்ய வேணான்னிட்டு, இன்னைக்கு மஷ்ரூம்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் போட்டு தேங்காய் பால்லாம் போட்டு புலாவ் செஞ்சிடலான்னு புலாவ். சரி அதுக்கு கரெக்டான காம்பினேஷன் தொட்டுக்கன்னு பார்த்தா 65 இந்த காலிஃப்ளவர் நேத்தியே போட்டதால் இன்றைக்கி சரி குருமா வச்சிடலாம் நிறைய காய் இருக்கேன்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர்லாம் போட்டு குருமா. அதுக்கப்புறம் காலையில் வந்து கேழ்வரகு அடை. இந்த முருங்கைக்கீரை மஷ்ரூம் எல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா காலையில் அதுவும் பெரிய வேலையாக போயிடும்ன்ட்டு இந்த ராகி அடை வந்து நிறைய கீரை போட்டு கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் சுட்டு கொடுத்தோம்னா காலையில் எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் ஈவினிங்கில் அது வந்து டைஜஷன் ஆகாது. நான் ஈவினிங்கில் கொடுக்க மாட்டேன். காலையிலே அது டிஃபனுக்கு கொடுத்துரும். அதுவும் இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் போட்டு குருமா வச்சோம்னா அதுக்கும் ஆகிடும், மதியம் சாப்பாடுக்கும் ஆகிடும். நைட்டு மீந்துச்சுன்னா சப்பாத்தி போட்டுக்கலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுருவேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, பேக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைகிறதால சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ராகி அடையில், அதனால் அந்த ட்ரை ஆகாது. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்க